லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாமியோட அருள் முழுசா இருக்கும்போது அவ ஆணி மேலேயே நின்னாலும் அவளுக்கு பூ மேல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல பிரீத்தி? பிரீத்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ கோவில சுத்தி வந்துரு. போ பிரீத்தி, போயிட்டு வா பிரீத்தி. நீ நினைச்சதுதான் நடக்கும். பிரீத்தி, நீ இதை செஞ்சு முடிக்கலன்னா அது நம்ம குடும்பத்துக்கே தீங்கா வந்து முடிஞ்சிடும். பிரீத்தி, கவனமா பண்ண. என்ன வாமா, பாத்து வா. ஆண்டி, நீங்க எங்க போறீங்க? இல்ல, இவ கூட துணைக்கு போறேன். என்ன துணைக்கா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இந்த மாதிரி சாங்கியம் பண்ணும்போது கூட யாருமே போக கூடாது. அவங்க ஒருத்தர் மட்டும் தான் கோயிலை சுத்தி வரணும். என்ன பூசாரி, நீங்க இதெல்லாம் சொல்லலையா? ஆமாமா, யாரும் உதவி பண்ண கூடாது. அவங்களே தனியா போயிட்டு வரட்டும். இல்ல சரி, அவளை விட்டு நீங்க இப்படி வாங்க ஆண்டி, அவ பாத்துப்பா. ஐயோ, நீ போ பிரீத்தி, போ. பாத்து. ஆண்டி விடுங்க, அவ பாத்துப்பா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. விஷயத்தெல்லாம் எவையா கண்டுபிடிச்சது? இப்ப மட்டும் அந்த ஜோசியர் என் கையில கிடைச்சாரு, இந்த நெருப்பு அப்படியே மேல போட்டுருவேன். நேரம் ஆக ஆக நெருப்பு அதிகமாகுதே தவிர நீங்களும் உங்க பரிகாரமும். சிட்டி கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிடுவோம். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. பிரீத்தி, என்ன பண்ற? என்னடி, நீ தானே சஞ்சய் கிட்ட சொல்லி என்ன மாட்டி விட்ட? கோவில் விஷயத்துல பொய் சொல்லக்கூடாது பிரீத்தி. நீ சாமியை ஏமாத்த பார்த்த, சாமி உன்னை ஏமாத்திருச்சு, அவ்வளவுதான். அதுக்காக எல்லாரும் புனிதமா நினைக்கிற இந்த தீச்சட்டிய கீழே போட்டு உடைப்பியா? நான் ஒன்னும் உடைக்கல, அதுவா கை தவறி விழ பாத்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் உடைக்க பார்த்த. உன்னால முடியலனா செய்யாம இருக்கலாம்ல. ஏன் இப்படி பாதியிலே தப்பான விஷயத்த பண்ணி வேதம்மா குடும்பத்துக்கு பாதகத்தை உண்டாக்குற? நடிக்காத. நான் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருப்பேன். சஞ்சய் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அப்படியா? சரி, இது புடி. என்னால இதுக்கு மேல முடியவே முடியாது. அப்புறம் என் கை வெந்து கால் நடக்க முடியாம போயிடும். ஆண்டி கேட்டா நான் ஏதாவது காரணம் சொல்லிக்கிறேன். நீ இதுல தலையிட வேண்டாம். என்னால இதை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. அப்புறம் என்ன பண்ண போற?
மாட்டிக்கிற? நீ பாதியில விட்டத நான் செஞ்சு முடிக்க போறேன். இது எதுக்காக செய்யறது தெரியுமா? வேண்டாம் வித்யா, மரியாதையா ஒதுங்கிடு. வேதம்மா குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் வரக்கூடாது, அதனால நான் இதை செய்யறேன். மத்தபடி எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. உன்ன என்ன பிரீத்திக்கு பதிலா இவ வந்துட்டு இருக்கா? இவளை யார் இதை செய்ய சொன்னது? நில்லடி. நில்லடி. ஏய் நில்லு. இவகிட்ட ஏண்டி இதை கொடுத்த? பிரீத்தி பதில் சொல்லு, என்னாச்சு? என்னால சூடு தாங்க முடியல ஆண்டி. கீழே வச்சு எடுக்கலாம்னு நினைச்சேன். கூடவே இவ வந்து என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. இவ தடுக்கலனா நான் முடிச்சிருப்பேன் ஆண்டி. இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு பாத்தியா வேதா? இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நிறுத்துங்க. இதை யார் செஞ்சாலும் அவங்களா தீச்சட்டியை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் தடுக்க கூடாது. அது குடும்பத்துக்கு நல்லது இல்ல. பொறுமையா இருங்க, அவங்க செஞ்சு முடிக்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். என்ன வேதா இதெல்லாம்? செஞ்சு முடிக்கட்டும் சுந்தரி, நான் பேசுறேன். டேய், இது யார் கைக்கு போகணுமோ அவ கைக்கு கரெக்டா போயிருக்குடா. கொஞ்சம் பேசாம இருங்கப்பா.
பெரிய விஷயம் பண்ணிருக்கமா. கை காலில் உனக்கு எந்த காயமும் இல்ல. சாமியோட பரிபூர்ண அருள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் எதுவுமே ஆகாது. நீங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற ஒண்ணு. இனிமே உங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்துமே வராது. எல்லா பிரச்சனைக்குமே விடை கிடைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ ஏன் இப்படி பண்ண? பொண்ணு யார் இதை செய்ய சொன்னா? அவ நல்லது தானே பண்ணிருக்கா. அவகிட்ட ஏன் இப்படி கேள்வி கேக்குற? அக்கா, நான் வாணி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுக்கா. ஒன்னதான் கேக்குறேன், நீ சொல்லு. இல்லம்மா, பிரீத்தியால இதை செய்ய முடியல. பாதியிலே தீச்சட்டியை கீழே வச்சுட்டு ஆணி செருப்ப கழட்டி போட்டுட்டா. என்னால சூடு தாங்க முடியல ஆண்டி. கீழே வச்சு எடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவ வந்து என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. இவ தடுக்கலனா நான் முடிச்சிருப்பேன் ஆண்டி. நான் முன் வந்து தீச்சட்டியை வாங்கலனா இது பாதியிலே நின்னு போயிருக்கும். நம்ம குடும்பத்துக்கும் கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும். அப்போ நீதான் வேதா குடும்பத்தை தெய்வ குத்தத்துல இருந்து காப்பாத்தினேன்னு நினைக்கிறியா? பாத்தியா வேதா, தப்ப செஞ்சுட்டு அதை எவ்வளவு திமிரா சொல்றான்னு. நான் அப்படி சொல்லல. கோவிலுக்கு நாங்க எதுக்காக வந்திருக்கோம், ஏன் இதெல்லாம் செய்யறோம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இத செய்யறதுக்கு நீ யாரடி? உனக்கு என்ன உரிமை இருக்கு? வேதாக்கு மருமகள வரப்போறவதான் இத செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இத செஞ்சிருக்கனா அதுக்கு என்ன அர்த்தம்? இவ கபடியில ஜெயிச்சதுனால இவள இந்த வீட்ல ஒருத்திங்கிற மாதிரி நீங்க பாராட்டுனீங்கல்ல ஆண்டி. அதை இவ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. என்னடி உன் மனசுல வேதா வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசை இருக்கா? சுந்தரி, என்ன பேசுற நீ? இல்ல வேதா, இவ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. வாணி கனவுல கூட அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வாணி, நீ ஏன் இப்படி பண்ண? மா, என் மேல சத்தியமா சொல்றேன், பிரீத்தியால இதை செய்ய முடியல. பாதியிலே விட்டுட்டு ஓடி வந்துட்டா. அது நம்ம குடும்பத்துக்கு ஆபத்துன்னு ஜோசியரும் சொன்னாரு, பூசாரியும் சொன்னாரு. அந்த பரிகாரம் தடப்படுறது உங்க குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. தடப்பட்டா அடுத்தடுத்து உங்க குடும்பம் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலை ஏற்படும். அதான் நான் செஞ்சேன். எந்த உரிமையில நீ இதை செஞ்ச? உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மதம்? நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தானே? என்னமோ ரத்த சொந்த மாதிரி பேசுற. ஆண்டி என்ன பேசுறீங்க? ரத்த சொந்த பாத்துட்டு வாணி அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்திருக்க மாட்டா. கபடியில இறங்கி ஜெயிச்சு நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்க மாட்டா. அது மட்டுமா, வாணி எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கா. அப்பெல்லாம் நாங்க யாரும் இந்த கேள்வியை கேட்டதே இல்ல. இதை எதிர்பார்க்காம உதவி செய்யற பொண்ணு வாணி. அவளை பத்தி தப்பா பேசாதீங்க ஆண்டி. வாணி இதை செஞ்சதுக்காக நாம எல்லாருமே இவளை பாராட்டணும், இவளுக்கு நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு அனாவசியமா கேள்வி கேட்டுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? வாணி என்ன குற்றவாளியா? வேதா, வாணி மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி சொல்லுங்க. என்ன எல்லாரும் அவளுக்கு ஃபேவரா பேசுறீங்க? அப்புறம் உன் பொண்ணதானே செய்ய சொன்னாங்க, அவ எதுக்கு பாதியிலே விட்டுட்டு ஓடி வரணும்? நானும் ஓடி போல அங்கிள். நீ உன்னால முடியலன்னு ஓடிதான் போயிருக்க. வாணிக்கு உன்கிட்ட இருந்து தட்டி பறக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு தானே நீ இதை செய்யாம ஒதுங்கி இருக்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுல அவளோட எதிர்காலமும் இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதும் அடங்கி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவ அதை செய்யலனா
அதுக்கு இதானமா அர்த்தம்? ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க. நான் இதை எப்படியாவது செஞ்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல ஆண்டி. அதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் என் பேச்ச கேக்குறீங்க? வேதா, உன் குலதெய்வம் உனக்கு சாதகமான முடிவை தான் சொல்லும் நீ நம்பிக்கிட்டு இருந்த. ஆனா அது நடக்கல. அப்போ தெய்வத்துக்கே இவன் இந்த வீட்டு மருமகளா வர்றதுல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இப்ப என்ன செய்ய போற? ஆமா வேதா, தெய்வத்தோட முடிவு அதுதான்னு நாம நினைக்கிற மாதிரி இருக்கு. நினைக்கிறது என்ன, அதான் உண்மை. இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவங்க குலதெய்வத்துக்கே விருப்பம் இல்ல. அண்ணா, அவசரப்பட்டு அந்த மாதிரி பேசாதீங்க. இன்னும் 2 வழி இருக்கு. அதையும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாமே. அதுவும் இப்படிதான் வரும். அப்படி வந்தா முழுசா இதுல இருந்து நீங்க விலகிக்கிறீங்களா? சொல்லுங்க, விலகிக்கிறீங்களா? அப்படி நடக்காதுண்ணா. வேதா, உனக்கு பிரீத்திய பத்தி நல்லாவே தெரியும். அவ ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு. இந்த மாதிரி கிராமத்து கல்ச்சர்லாம் அவளுக்கு செய்யறது கஷ்டம். இது என்ன ஒரு கம்பெனி எடுத்து நடத்துற மாதிரியா? பொறுப்பா நடக்கலன்னு கோவப்படுறதுக்கு. பிரீத்தியோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ அவளை மருமகளாக்கிக்கவே ஒத்துக்கிட்ட. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசினா இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் வச்சுதான் எங்களோட தகுதி எடை போடணுமா? இப்போ என்னால எந்த முடிவையும் எடுக்க முடியாது சுந்தரி. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். வேதா, பிரீத்தி, நீ இந்த வீட்டு மருமகளாகிறதுக்கு படிப்பு அந்தஸ்து மட்டும் பத்தாது. கடவுளோட அனுகிரகமும் கொஞ்சம் வேணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் கூட உனக்கு இல்லை. அதனால நீ இப்பவே ஒதுங்கிட்டா அது உனக்கு நல்லது. எல்லாத்துலயும் தோத்து நாங்களே ஒதுங்கிக்க சொன்னா அது உனக்கு அசிங்கம். நீயே முடிவு பண்ணிக்க. எல்லாத்தையும் மீறி தலைவிதின்னு ஒண்ணு இருக்குல்ல,